ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் ரமதான் கொண்டாடணும்னு நினச்சா எந்த மாதிரியான பிரியாணி ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம 4 வகையான பிரியாணி ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எப்படி மீல் மேக்கர் பிரியாணி செய்கிறோமோ அதே மாதிரி பன்னீர் பிரியாணி செய்ய போகிறதில்ல. ஸோ எந்த பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. காளான் தம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2லேருந்து 3 பச்சை மிளகா அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் தக்காளி சம அளவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் நிறையாவும் தக்காளி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நான் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூளோட கலவையை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட இந்த மசாலாவை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக புதினா அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் 2 நிமிஷம் வதங்க விடுங்க. காளான் இங்கே நான் தண்ணியில் வெறும்னா கழுவி நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ அதை சேர்த்துடலாம். காளான் வேகும் போது நம்மளுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால இந்த பிரியாணிக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா எப்பயுமே செய்கிற நம்ம பாஸ்மதி அரிசிக்கு என்ன அளவோ அதோட 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கணும். மஷ்ரூம் வேகும் போது நம்மளுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால இங்கே நான் 2 கிளாஸ் அளவு அரிசிக்கு இங்கே நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடுவோம். ஸோ மஷ்ரூம் பிரியாணிக்கு நம்ம இங்கே 4 கிளாஸ் தண்ணி விடுறதுக்கு பதிலாக 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியை இங்கே நான் 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் நல்லா ஊற வச்சிருந்தேன். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லெட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக விடலாம். 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வைக்காமல் ஒரு தடவை நடுவில் ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஸோ மொத்தம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சாப்பாடு நல்லா நம்மளுக்கு வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட்க்கு அப்புறமா இப்போ நம்மளோட காளான் தம் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கடாய் இல்லை இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் அப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் நான் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக மிளகு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் 1 நிமிஷம் சாட் ஆனதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கலாம். பச்சை மிளகா பிரியாணிக்கு சேர்த்துக்கும் போது முழுசாவே சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ தேவையான அளவு எல்லா காயும் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கல, கேரட், பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். காய் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம 1.25 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே நான் 1 டீஸ்பூன் கலந்துத்தூள் சேர்த்துருக்கேன். கலந்துத்தூள் இல்லாதவங்க 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் எடுத்து வச்சிருக்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் அளந்து எடுத்து வச்சிருக்க தண்ணியை ஊற்றிடுறேன். ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி தண்ணி கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் கிளறி விடணும்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட பாஸ்மதி அரிசி வெந்துடும். ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ரெஸ்ட்க்கு அப்புறம் பாருங்கள், இப்போ நம்மளோட டெலிஷியஸான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோயா வெஜ் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோயா சங்க்ஸை இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சோடனே நல்லா உப்பி இந்த அளவுக்கு ஆயிரும். பாஸ்மதி அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்கு, பாதி கேரட், அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சோயா சங்க்ஸை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டுருங்க. புழிஞ்சு போட வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கனாலே போதும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தயிர் சேர்த்து இதை ஒரு 20லேருந்து அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். கரெக்டாக ஒரு 8லேருந்து 9 நிமிஷத்தில் நம்மளோட பாஸ்மதி அரிசி வெந்துடும். பாஸ்மதி அரிசி வெந்த உடனேயே இந்த மாதிரி இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கேரட் அப்புறம் கேப்சிகமை மட்டும் எடுத்துடுறேன். உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணியில் சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த இந்த சோயா சங்க்ஸை உள்ளே சேர்த்துருங்க மசாலாவோட. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் சோயா சங்க்ஸ் நம்மளுக்கு வெந்துடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் இப்போது கிளறி விடுறேன். அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸை வச்சே நம்மளோட மீல் மேக்கர் நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். இப்போ கொஞ்சம் நம்ம வெளியே எடுத்துடலாம் பிரியாணிக்கு லேயரிங் பண்ணுறதுக்கு. ஸோ பாதி மீல் மேக்கரை நான் வெளியே எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பாதி உள்ளே இருக்கட்டும். பேஸில் சாப்பாடு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பேசனில் இருக்கிற இந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக வடித்து சாப்பாடு எடுத்து இந்த மாதிரி எடுத்து 4 பக்கமும் போட்டுருங்க. சாப்பாடு ஒரு லேயர், அப்புறம் மீல் மேக்கர் ஒரு லேயர், அப்புறம் காய்கறிகள் ஒரு லேயர், அந்த மாதிரி நம்ம இதை சேர்க்கணும். இப்போ வறுத்து எடுத்து வச்சுக்க வெங்காயம், கேரட், பீன்ஸ், அப்புறம் அந்த மீல் மேக்கர் அதையும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நான் ஒரு 2 லேயராக நம்மளோட சாப்பாடையும் இந்த வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் நான் இப்போ சேர்த்துடுறேன், ஜஸ்ட் காரத்துக்காக. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட சாப்பாடு இந்த மாதிரி இருக்கும். பாஸ்மதி அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ அழகாக புழுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சோயா வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக பன்னீர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம அரை வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போது பன்னீரை குக் பண்ண போகிறோம். கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் ரொம்ப முறுமுறுனோ இல்லை ரொம்ப ப்ரௌன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் ஹார்ட் ஆயிரும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதில் நீங்கள் உப்பு இல்லை மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அடுத்து அதே எண்ணெயில் நான் நறுக்கி எடுத்து வச்சுக்க ஒரு உருளைக்கிழங்கு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். உருளைக்கிழங்கு இந்த ரெசிபிக்கு ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ 5 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை நான் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்க தக்காளி அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இதில் நான் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எவரெஸ்ட் பிராண்டோட இந்த கரம் மசாலா பொடி நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எடுத்து வச்சுக்க காய்கறி இதில் நான் சேர்த்துட்றேன். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரிசி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு இங்கே நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இது கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துருங்க. அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடுங்க. நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் அப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, தம்மில் வைக்கிற மாதிரி தான் இருக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம தம்மில் வைக்க போகிறோம். தம்மில் வைக்கிறதுக்கு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம அடியில் ஒரு தவா வச்சுக்க போகிறோம். தவா ஒரு 5 நிமிஷத்தில் சூடாயிரும். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா போதும். இது 5 நிமிஷம் நல்லா சூடாயிரும். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் ரெஸ்ட்க்கு அப்புறமா இப்போ நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி இப்போ தயாராகிருச்சு. இந்த எல்லா பிரியாணி ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பர் டெலிஷியஸான பிரியாணி ரெசிபீஸ் நீங்களும் இந்த ரமதானுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.